இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா 2 ஆர்கனைசேஷனை பற்றி பார்க்க போகிறோம். ஒன்று ஏஷியன் கேம்ஸு, இன்னொன்று ஏஷியன் கேம்ஸ் பார்த்தீங்கன்னா 1951 ஃபஸ்ட்டு நடத்தப்பட்டது. எங்கேன்னு பார்த்தா நியூ டெல்லியில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எவ்ரி 4 இயர்ஸ் ஒன்ஸ் இந்த ஏஷியன் கேம்ஸை நடத்துவாங்க. இப்போ இந்த வருஷம் 2026 பார்த்தீங்கன்னா நவோகியான்னு சொல்லி ஒரு இடம் இருக்குது ஜப்பானில், அங்கே நடத்த போகிறாங்க. ஏஷியன் கேம்ஸை உருவானதுக்கு காரணமே பார்த்தீங்கன்னா இந்தியா தான். ஏஷியன் கேம்ஸோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு சொன்னால், ஆஃப்டர் ஒலிம்பிக்ஸ் பார்த்தீங்கன்னா அதிகமான பிளேயர்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறது ஒரே கேம் வந்து இந்த ஏஷியன் கேம்ஸ் தான். இந்த ஏஷியன் கேம்ஸ் நடத்துகிற ஆர்கனைசேஷன் பேர் ஒலிம்பிக் கவுன்சில் ஒன்று ஆர்கனைசேஷன் இருக்குது. 1948 அதாவது ஆஃப்டர் வேர்ல்டு வார் 2 வந்து பார்த்திங்கன்னா பீஸ்க்காகவும் யூனிட்டிக்காகவும் கேம்ஸாக கனெக்ட் பண்ணுறதை ஆரம்பித்தாங்க. இந்த ஏஷியன் கேம்ஸ்க்கு முன்மாதிரி இருக்குன்னா ஃபார் ஈஸ்ட் சாம்பியன்ஷிப்னு சொல்லி சில கேம்ஸ் நடத்துனாங்க. ஜப்பான், சைனா, அதுக்கப்புறம் சிங்கப்பூர்லாம். ஸோ அதுக்கு பிற்காலத்தில் டிஸ்கண்டினியூ பண்ணாலும் அந்த ஏஷியன் கேம்ஸ் பார்த்திங்கன்னா அதோட நடத்திட்டே இருக்காங்க. 1949 தான் ஏஷியன் கேம்ஸ் உருவாச்சு. 1948 லண்டன் ஒலிம்பிக்ஸில் இந்தியன் ஒருத்தர் குரு தத் சொந்தின்னு சொல்லி அவர் தான் வந்து ஏஷியன் கேம்ஸ்ன்னு சொல்லி ஒரு கான்செப்டை உருவாக்குனார். ஏஷியன் கேம்ஸுக்கு இன்னொரு பேரும் இருக்குது. அது பேர் தான் ஏஷியாதுன்னு சொல்லுவாங்க. இந்த ஏஷியன் கேம்ஸில் பார்த்திங்கன்னா இருக்கிற ஏஷியன் காண்டினென்ட்டில் இருக்கிற எல்லா கண்ட்ரியுமே பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. அதான் ஏஷியன் கேம்ஸோட. அதுக்கப்புறம் ஏஷியான், இது பார்த்திங்கன்னா ஒரு ஆர்கனைசேஷனு. எப்படி வந்து சார்க் மாதிரி, எப்படி வந்து யூரோப்பியன் யூனியன் மாதிரி இது ஒரு ஆர்கனைசேஷனு. இதோட ஃபுல் ஃபார்ம் பார்த்திங்கன்னா த சவுத் ஈஸ்ட் ஏஷியன் நேஷன். இது 1967 பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 8 வந்து பேங்காக் டெக்ளரேஷன் இருக்குது, அது மூலம் உருவானது. இந்த ஃபவுண்டிங் மெம்பர்ஸ் பார்த்திங்கன்னா 5 பேர். ஒன்று இந்தோனேஷியா, இன்னொன்று மலேசியா, இன்னொன்று பிலிப்பைன்ஸு, இன்னொன்று சிங்கப்பூர், இன்னொன்று தாய்லாந்து. ஃபஸ்ட்டு சமிட் பார்த்திங்கன்னா 1976 தான் பாலி சமிட் நடந்துச்சு. அதுக்கப்புறம் வியட்நாம் வாருக்கு அப்புறம். இதில் பார்த்தீங்கன்னா பிற்காலத்தில் மொத்தம் 11 மெம்பராக மாறினாங்க. 5 ஃபவுண்டிங் மெம்பர்ஸை தவிர்த்து வியட்நாமு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லாவோடிபியா, அதுக்கப்புறம் கம்போடியா, மியான்மரு, அதுக்கப்புறம் புரூனே தர்சுலான், அதுக்கப்புறம் திமோர் லெஸ்டே. இவங்க தான் பார்த்தீங்கன்னா மொத்தம் 11 மெம்பர் ஆகிட்டாங்க. இவங்களோட முக்கியமான நோக்கமே என்னன்னு சொன்னால், ஆஃப்டர் கோல்டு வார் வந்து இவங்களுக்குள்ள ஒரு யூனிட்டி மூலமாகவும் பீஸ் மூலமாகவும், அதுக்கப்புறம் வந்து கல்ச்சுரல் எக்ஸ்சேஞ்சு, அதுக்கப்புறம் எக்கனாமிக் எக்ஸ்சேஞ்சு, அதுக்கப்புறம் வந்து டெக்னிக்கல் எக்ஸ்சேஞ்ச் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு அவங்களுக்குள்ள ஒரு யூனிட்டியாக இருக்கணும் தான் அவங்களோட நோக்கமே. இது பார்த்தீங்கன்னா இவங்களும் எவ்ரி இயர்ஸ் வந்து சமிட்டை நடத்திக்கிட்டே இருப்பாங்க. இது வந்து 1967 பார்த்தீங்கன்னா மலேசியன் டெப்டி பிரைம் மினிஸ்டரும் மற்ற 4 நாட்டில் இருக்கிற ஃபாரின் மினிஸ்டரும் சேர்ந்து தான் இதை உருவாக்குனாங்க. இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஜகார்த்தா, இந்தோனேஷியாவில் இருக்கிறது இடம். அங்கே தான் இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்குது. ஏஷியான்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மல்டிலேட்டரல் ஆர்கனைசேஷன்.